بسم الله الرحمن الرحيم. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 10 அடையாளத்துல புகை மூட்டம்னு ஒண்ணு சொன்னாங்க. புகை ஏற்படும், புகை மூட்டம் ஏற்படும் சொல்லியிருக்கிறாங்க. புகை மூட்டம்டா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கும் பெருசா வரல விளக்கங்கள். புகை மூட்டம் எல்லாம் அதெல்லாம் விளக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமா இருந்ததுனால சகாபாக்கள் கேட்கல. ஏதோ ஒரு புகை மூட்டம் வரும் போல இருக்குன்னு நம்பிட்டு போயிட்டாங்க. இந்த புகை மூட்டத்தை பத்தி குர்ஆன்லயும் சொல்லப்படுது. இந்த தாபத்தை பத்தி சொல்ற மாதிரி, உயிர் பிராணி சொல்ற மாதிரி புகை மூட்டம்ங்கிற டாபிக்கை பொறுத்த வரைக்கும் திருமறை குர்ஆன்லயும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, புகைன்னே ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல, சூரத்து துஹான், புகை மூட்டம், அந்த 44வது சூரா. அந்த சூறாவுல 10, 11 இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புகையை பத்தி ஃபர்தகீப், நீ எதிர்பார்த்திருப்பீராக, யௌம தஅதி ஸமாஉ பிதுஹானின் முபீன், வானம் தெளிவான ஒரு புகையை கொண்டு வரும். வானத்திலிருந்து தெளிவான புகைன்னா என்ன அர்த்தம்? அந்த புகை வானத்திலிருந்து படர விடுற புகை உலகத்தில் அம்புட்டு பேருக்கும் தெரியும் அர்த்தம். அதான் தெளிவான புகைங்கிறது. தெளிவான புகைன்னா ஒருத்தர் கண்ணுக்கு தெரிஞ்சு மத்தவங்களுக்கு தகவல் சொல்றதா இருக்காது. தெளிவா இருக்கணும், நீண்ட நேரம் இருக்கணும், நீண்ட நாட்கள் இருக்கணும். இப்ப நம்மளே ஒரு மேகத்தை பார்த்து வீட்டுல சொல்லுவோம், போய் பார்த்தா மேகம் ஓடி போயிருக்கும். அப்படியானதா இருக்கு. அப்படி காட்டிட்டு மறைகிறது அல்ல இது. இது எப்படிப்பட்டதா இருக்கும்னு கேட்டா, பிதுஹானின் முபீன், தெளிவான ஒரு புகை மூட்டம். வானத்துல உலகம் அளிக்கிறதுக்கு முன்னாடி வானத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு புகை மூட்டம் ஏற்படும். அது எப்படிப்பட்ட புகை மூட்டமா இருக்கும்னா, யக்ஷன்னாஸ், மனித குலத்தையே மூடிவிடும், முழு உலகத்துக்கும் அர்த்தம். இந்த புகை மூட்டம் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்துக்கோ ஒரு ஊருக்கோ உள்ள வானத்துல வராது, முழு வானத்திலும் வரும். முழு வானத்திலும் வரும், முழு மனித குலத்திற்கும் அது தெரியும். என்னடா இப்படி மொத்த உலகமும் கருப்பா அப்படி மூடிடுச்சு, என்ன ஆகாயத்துல மேகமும் தெரியாது, சூரியனும் தெரியாது, சந்திரனும் தெரியாது, அப்படி கருப்பா தான் இருக்கும். புகையினால கருப்பு தானே. புகை மூட்டம் முழு உலகுமே என்னமோ கிரகணத்தில் ஆட்பட்ட மாதிரி, இரவுக்குள் நுழைந்து விட்ட மாதிரியான ஒரு காட்சியாக அது அமையும். அப்ப கூட கேட்பாங்களா, ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப் இன்னா முஃமினூன், யா அல்லாஹ் இந்த அஸாபை நீக்கிருவேன், நாங்க நம்புறோம். ஏன்னு அது பெரிய அஸாபு. எப்ப உங்களுக்கு சூரியன் 2 நாளைக்கு வரலையோ, எப்ப இந்த புகையில சிக்கி கிடக்குறீங்களோ, அதை விட தாண்டின அஸாபு கிடையாது. அவன் கேட்பாங்களா, ரப்பனா க்ஷிஃப் அன்னல் அஸாப், யா அல்லாஹ் இந்த அஸாபை நீக்கிரு, நாங்க நம்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்பார்களாம். அன்னாலஹுமு ஸிக்ரா வ கஜ்ஜாஹும் ரசூலும் முபீன், தெளிவான ஒரு தூதரே அவர்களுக்கு சொல்லிவிட்டாரு, அப்புறம் என்ன நீங்க கேட்க போறாங்க, இனிமேல கேட்க போறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறான். அப்ப இந்த யுக முடிவு நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு புகை மூட்டம் ஒன்று ஏற்படும் என்பதை திருமறை குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸ்லயும் இருக்கு. இந்த புகையை பொறுத்த வரைக்கும் அந்த குர்ஆன்ல உள்ளதோட கூடுதலாவே இருக்கு. ஹதீஸ்ல உள்ளதை விட குர்ஆன்ல கூடுதல் 44, 10, 11, 12, 13 இதுல எல்லாம் என்ன இருக்குது, கூடுதலாவே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம என்ன 3 பூகம்பங்கள் வரும்னு சொல்றாங்க, நடக்கும். அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு பிராணி பேசும்னு சொன்னாங்க, அது பேசும்ங்கிறது குர்ஆன்ல இருக்குது, அதுவும் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த புகை மூட்டம் ஏற்படும், அதுவும் நடக்கும். எப்ப முந்தி பிந்தி எப்ப நடக்கலாம். அதாவது இந்த 10 அடுத்தடுத்து வருமே தவிர இது பின்னாடி நடக்கலாம், முன்னாடி நடக்கலாம். பின்னாடி நடப்பதற்கு கூடுதல் காரணம் இருக்கிறது, சான்ஸ் இருக்கிறது. ஏன்னா அந்த பூமியை எல்லாம் சுத்தி ரிவர்ஸ்ல சுத்த விடும் பொழுது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த 10 அடையாளங்கள்ல இந்த புகை மூட்டம் ஒன்று ஏற்படும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்